பெருமாள் தான் தபஸ் பண்ண ஆரம்பித்தார். பண்ண 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 மொத்தம் மணல் மேடு மூடி நுடுத்து எல்லாம் புற்று வச்சது. அப்போ சூரிய சந்திரர்கள் போய் பிராட்டியின் இடத்துல பிரார்த்திக்கிறார். பரமசிவனாரும் பிரம்மாவும் போய் கேட்க அவர்களே ஒரு பசுமாடு கன்றுக்குட்டியா மகாலட்சுமி மாற்றி அந்த ஊர்னுடைய ராஜாவினிடத்துல போய் வித்துட்டா. பசுமாடு கன்று கொட்டிலோட சேர்ந்துடுது. எதுக்கு தெரியுமோ? ஒரு சின்ன திட்டம். பெருமாளுக்கு பசி தாகம், தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ஒன்றும் கொடுக்கறதுக்கு சோறு தண்ணி ஆகாரமே இல்லையே. அதனால அப்படி இந்த கூட்டத்திலேருந்து மாடு தனியாக போய் புத்துக்கு மேலே நின்றுட்டு பால் எல்லாத்தையும் கொட்டிடும். பார்க்குறான் இடையன் நித்தியப்படி இது பாலே கறக்க மாட்டேங்கிறது. கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக சத்தம் போடாத ரகசியமாக மாட்டுக்கு பின்னாடி போனா அங்கே போய் கொட்டுறதுன்னு தெரிஞ்சது. கையில் இருக்கிற தடி அடிக்கிறதுக்காக ஓங்கினா, ஓ நமக்கு பால் கொடுத்த மாட்டை போய் அடிக்க போறானேன்னு கீழேந்து பெருமாள் தவங்கலைந்து இறைந்தார். எழுந்த வேகத்தில் அவர் தலையில் விழுந்தது. சற்று ரத்தம் குடிக்க கோவம் வந்துருது பெருமாளுக்கு. என்ன போய் அடித்தாயான்னு கனல் பொறிக்க பார்த்தார். பயந்து மயங்கி போய் அவங்க விழுந்துட்டான்.